வணக்கம் மக்களே. மார்ஷல் ஆர்ட் மாஸ்டர் எபிசோடு ஒன்று தான் வந்து பார்க்க போகிறேன். எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து இடி புயல் பனி மழை இன்னும் பெஞ்சிட்டே இருக்கும். அப்போ தான் ஒருத்தர் வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடியும் ஒரு ஜென்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. அந்த லேடி என்ன பண்ணுவான்னா ஷூரிக்கேன் எடுத்து வீசுகிறப்போ அது போயிட்டு அந்த அவனுடைய முட்டியில் பட்டு அவன் வந்து முட்டி போட்டு விழுவான். பின்னாடி வந்து அவன் என்ன பண்ணுவான்னா ஸ்வாட் எடுத்து வந்து அட்டாக் பண்ணுவான். அங்கே ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை வரும். சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோ தாங்க அந்த ப்ளூ ஸ்வாட் வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் நம்ம ஹீரோ. அவன் என்ன பண்ணுவான், அப்படியே அவனை தூக்கி போட்டுட்டு வந்து வேகமாக ஓடுவான். ஓடுறவனை வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய பவரால் வந்து ஒரு பெரிய ஸ்லாஷ் அடிப்பான். அந்த ஸ்லாஷை வந்து பட்டு அவன் போய் அப்படியே விழுவான். அப்புறமேட்டு கடைசியாக ஒரு மலைக்கு மேலே வந்து கடைசி எண்டில் போயிட்டு நின்று அப்படியே விழுந்துருவான். விழுந்ததுக்கப்புறம் வந்து அந்த லேடியும் இன்னொருத்தவனும் என்ன பண்ணுவாங்கன்னா அவன் கிட்ட வருவாங்க. அவன் கிட்டக்கு வரும்போது நீ வந்து பார்த்தனா உன்னுடைய நேரம் வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு, நீ உண்மையிலே ஹீரோ தான் வந்து ஷான் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். ஆனால் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ வந்தவன் என்ன பண்ணுவானோ அப்படியே அந்த பொண்ணை பிடிச்சி இடித்து வந்து கட்டிப்பிடிப்பான். நீ என்னை காதலிச்சுன்னு தானே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ கேட்குறப்போ அவன் என்ன பண்ணுவானோ அந்த லேடி சொல்லுவான், நான் வந்து உன்னை காதலிக்கவே இல்லை, நீ வரத்துக்கு முன்னாடி வந்து நான் ஷாவுனை தான் வந்து காதலித்தேன், அவனை நானும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா காதலித்தோம், நீ வரும்போது வந்து நீ வந்து ரொம்ப திறமையானவன், அதனால் வந்து உன்னை பயன்படுத்தியதுக்காக நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்லுவான். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்லுவான்னா, நான் வந்து தாய்வான் எம்பையரை வந்து கட்டி முடிக்கிற வரையிலும் நான் வந்து காத்திருந்தேன், அதனால் வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன், நீ வந்து பார்த்தோன்னா அந்த நான் மட்டும் 9 ஹெவன்லி மார்ஷல் கார்டாக வந்து மாறும்போது அதுதான் வந்து உன்னுடைய கடைசி நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் ரெண்டு பேர் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து சொல்லுவான். அவன் சொல்கிறப்போ வந்து நீ ஏன் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க நம்ம ஹீரோ வந்து கேட்பான். ஹீரோ கேட்குறப்போ அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நான் வந்து பார்த்தனா உன்னுடைய கல்டிவேஷனை எல்லாமே எடுத்துக்க வந்து ஆசைப்பட்றேன், நீ வந்து பார்த்தனா மார்ஷல் ஆர்ட்டில் மிகப்பெரிய லெஜெண்டு, உன்கிட்ட வந்து உன்கிட்ட 9th லெவல் அல்கமிஸ்டாகவும் 8th லெவல் காட் பிளட் லைனும் 8வது லெவல் மார்ஷல் கார்டாகவும் இருக்க, உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிட்டு உன்னுடைய சமாதி மேலே என்னுடைய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிற, உன்னுடைய கல்டிவேஷனை கொடுக்குறவரில் நான் உன்னை வந்து கொல்ல மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்லிக்கிட்டே வந்து அப்படியே ஸ்வாட் எடுத்துகிட்டு கிட்ட வந்து வருவான். நம்ம ஹீரோத சொல்லுவான், நான் இது வரைக்கும் சொர்க்கத்தில் இருக்க எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் அவங்க மனுஷனுங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய வன்மை இருக்கிறத நான் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன், இது வந்து பார்த்தோன்னா நான் அவ்வளோ சீக்கிரத்தில் இறக்க விரும்பலை, நான் விதிகளோடு எத்தனையோ முறை போராடி இருக்கேன், ஆனால் இப்படி ஒன்று நான் பார்த்ததில்லை, இதனால் நான் உன்னை வந்து எச்சரிக்கிறேன், நான் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் என்னுடைய மரணத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுடைய ஸ்வாட் எடுத்து அப்படியே வந்து மேலே வீசுவான். மேலே வீசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை அந்த பனியுடைய மலையுடைய எண்டியே வந்து வெடிச்சுக்கிட்டு அவன் அப்படியே கீழே விழுவான். அவன் கீழே விழுத்த வந்து அந்த லேடியும் ஜென்ஸும் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து திடீர்னு சன்னார் சன்னார் சன்னார்னு அப்படி ஒரு குரல் கேட்கும். குரல் கேட்கும் போது வந்து நம்ம ஹீரோ வந்து கண்மூச்சி எழுந்திருப்பான். சன்னார், நீ வந்து ஒரு வழியாக எழுந்துட்டியா என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேடி ஒருத்தவங்க வந்து கட்டி பிடிப்பாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து இங்கே என்ன நடக்குது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க, நீ வந்து பார்த்தோன்னா உன்னை எப்படி உங்களால் இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பழைய நினைவுலாம் வந்து வரும். பழைய நினைவுலாம் வந்து அப்படியே தலையை வந்து பிடிச்சிக்கிட்டு வந்து உட்காருவான். நான் வந்து மிகவும் மோசமான கனவுல வந்து இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்டுக்கிட்டே வந்து இது என்ன பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றி சுற்றி பார்ப்பான். அப்போ தான் வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த வைன் ஃபேமிலியில் இருக்க யங் மாஸ்டர் வந்து உன்னை கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து திட்டம் போட்டு அதனால தான் உன்னை இப்படி அட்டாக் பண்ணியிருக்கான், அடுத்த முறை இப்படி நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா சொல்கிறப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் ஏதோ சின்ன கனவு மாதிரி நான் நினச்சிக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. சொல்கிறப்போ தான் வந்து நம்ம ஹீரோ சில விஷயத்தெல்லாம் வந்து நினச்சி பார்ப்பான். டுடே வாங் கேலண்டர் 2516ஆம் ஆண்டு யுவான் சிட்டியில் இருந்து இது எம்பையர் நிறுவப்படும் போது இந்த சிறிய நகரம் மட்டும் தனித்து வந்து செயல்பட்டதுனால இதை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக சிறிய நகரம், என்னை மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து பிறக்க வச்சுட்டாங்களே, இந்த ஆவிகள் உலகத்தில் அவங்க என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க
அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இந்த மெமரி எல்லாமே வந்து என்னுடைய தலைக்குள்ளே தான் இருக்குது, நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். சென்னர், இது வந்து பார்த்தோன்னா 3 பகலாக 3 நைட்டாக வந்து மயக்கத்திலே வந்து இருக்க, உனக்கு என்ன நடந்ததுங்கிறது வந்து எனக்கு தெரியவே இல்லை. இருந்தாலும் நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா அம்மா நான் மட்டும் எப்படி தனியாக வாழ்வேன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, எனக்கு வந்து புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். இதோட ஃபஸ்ட் எபிசோடு வந்து முடியுது. செகண்ட் எபிசோடு பார்க்கலாம் வாங்க. எபிசோடு 2 எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா அவங்க அம்மா தான் வந்து அவனுக்கு வந்து மெடிக்கல் சூப்பை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சென்னர், இந்த சூப்பை வந்து குடித்தனா உன்னுடைய உடம்பு பார்த்தோன்னா சீக்கிரமாக வந்து ரெக்கவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு வந்து நம்ம சென்னர் என்ன பண்ணுவான்னா அந்த சூப்பை வந்து குடிச்சிட்டு, எங்கள் அம்மா தான் வந்து பார்த்தோன்னா இந்த குயின் சிட்டிலே வந்து மிகப்பெரிய அழகி, எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட கிஃப்டெல்லாம் வந்து எங்கள் வீட்டை வந்து உடைக்கிற அளவுக்கு வந்து இருந்தது. ஏன் இந்த எம்பையருடைய ராஜாவே வந்து என்னுடைய அம்மாவை வந்து செகண்டாக திருமணம் பண்ணிக்கிறதுக்காக முன் வந்தார். ஆனால் வந்து பார்த்தோன்னா எங்கள் அம்மா வந்து திடீர்னு வந்து இடத்த வந்து மறைஞ்சிட்டாங்க. பல நாட்களாக வந்து பல வருடங்களாக வந்து வெளியே வந்து சுற்றி 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த கிளானுக்கு வந்து திரும்பி வந்தாங்க. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வந்து கையில் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த குயின் ஃபேமிலியுடைய விதிப்படி முறையில்லாத குழந்தையை பெற்றுக்கிறது வந்து தப்புன்னு நினச்சி என்னையும் எங்கள் அம்மாவையும் வந்து வீட்டை விட்டு வெளியேற்றினாங்க. அந்த நேரத்தில் எங்கள் பாட்டி மட்டும் இல்லைன்னா நாங்கள் தேவையில்லாமல் வீதிகளை வந்து சுற்றிக்கிட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க, சென்னர் நீ வந்து உன்னுடைய பிளட் லைனை வந்து அவேக்கன் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, அம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய பிளட் லைன் வந்து பார்த்தோன்னா நான் சீக்கிரமாக வந்து அவேக்கன் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, சென்னர் உண்மையிலே வந்து சிறந்த மார்ஷல் ஆர்ட் வீரன் தான், ஆனால் என்ன காரணம்னு தெரியல அவனால் வந்து அவனுடைய பிளட் லைனை வந்து அவேக்கன் பண்ண முடியல. ஆனால் இந்த முறை உள்ளே வந்துக்கிறது நான் வந்து மார்ஷல் ஆர்ட் ரிலேமில் வந்து மிகப்பெரிய மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர், என்னுடைய பிளட் லைன் எம்பையர் பிளட் லைன் இதில் இருந்து அவனை நான் வந்து மிகப்பெரிய வீரனாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உடனே அவங்க அம்மா தான் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து பிளட் லைனை அடையலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, ஆனால் நீ எப்போதும் என் கூடவே இரு, உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நான் எப்போதும் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வந்து திடீர்னு ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்கும். அவங்க போயிட்டு வந்து கதவை திறக்கிறப்போ வெளியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து, ஏய் பெரிய லேடி, நீ வந்து கதவை திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரமாக கேட்டுக்கிட்டே உள்ளே வரும்போது மகன் இப்போ தான் வந்து கண்மூழ்ச்சி தான், அவனை வந்து அதிகமாக சத்தம் கொடுத்து வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிறப்ப, ஐயா மாஸ்டர் சான், நீங்கள் வந்து கண் விழிச்சதுக்கு வந்து வாழ்த்துக்கள், இது வந்து பார்த்தோன்னா கவர்னருடைய மாளிகை, கவர்னர் தான் என்னுடைய மாமா, அதனால் வந்து இதில் வந்து எனக்கும் பவர் இருக்குது, என்ன வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வந்து குயின் ஃபேமிலியில் இருக்க கவர்னர் தான் என்னுடைய அம்மாவை வந்து வெளியேற்றினா, அவள் வந்து சதி திட்டம் பண்ணி அவள் வந்து இங்கே வந்து இது பண்ணிட்டா, சரி என்னுடைய அம்மா இங்கேருந்து வர முடியாது, நீ இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்கிறப்போ, இந்த ராஸ்கல் கண்முழிச்சு எழுந்ததுக்கப்புறம் வந்து இப்படி பேசுகிறான், இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேடியை நினச்சிக்கிட்டு, மாஸ்டர் சென்னர் நீங்கள் வந்து அடிப்பட்டு எத்தனை நாளாக இருக்கிறப்போ உங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லை நான் வந்து பார்க்க வந்தது உன்னை இல்லை உங்கள் அம்மாவை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேடி சொல்லுவாள். உடனே அந்த அவங்க அம்மாவை பார்த்து, நீ வந்து பார்த்தினா எங்களுடைய மாமாவுக்கு வந்து ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, அந்த சத்தியத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ, எங்கள் அம்மா எங்கேயும் வரமாட்டாங்க, நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ முட்டாள்தனமாக பேசாத, உங்கள் அம்மாவுக்கு வந்து எதுவும் ஆகிடாது, நான் வந்து பார்த்தோன்னா நான் போயிட்டு என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், சீக்கிரமாக வந்து நீ தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து அடிபட்டிருக்கும் போது என்ன ப்ராமிஸ் கொடுத்தாங்கங்கிறத வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அவங்கள வந்து நான் இப்போ அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்லுவான். அம்மா நீங்கள் எங்கே போனாலும் நானும் அவன் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான். சொன்னதை கேட்டதுக்கப்புறம், நீயே வந்து பார்த்தோன்னா எங்களுடைய ஜென்ரலை வந்து நீ அவமதிக்கிற, உங்கள் பையன் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து மீறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் உடனே அவங்களுடைய அம்மா என்ன பண்ணுவோன்னா, ஜான் நீ வந்து பார்த்தோன்னா அவசரப்படாத, நீ வந்து இங்கேருந்து ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு அது என்ன வேலைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அம்மா நீங்கள் அங்கே போனோன்னா
உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத வந்து எனக்கு நல்லாவே தெரியும். நீங்களே வந்து நரகத்தை தேடி போகிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ அதுக்கு வந்து அந்த லேடி என்ன சொல்லுவான்னா, டேய் நீ வந்து அடிபட்டு படுத்துட்டு இருக்கும்போது உனக்கு வந்து ஊட்டச்சத்துக்களான மாத்திரைகளை கேட்டு வந்து எங்கள் மேடத்துடைய வாசலில் வந்து உங்கள் அம்மா மண்டிக்கிட்டு கிடந்தாங்கடா. ஏதோ பாவப்பட்டு உன்னுடைய உடம்பை தேர்த்ததுக்காக டிவைன் மாத்திரையெல்லாம் கொடுத்தா நீ அதை வந்து சாப்பிட்டு போட்டு அவங்களுக்கே நன்றி இல்லாதனமாக பேசுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ உடனே வந்து அம்மா வந்து கோவப்பட்டுருவாங்க. கோவப்பட்டு வாயை மூடிடி, உனக்கு வந்து நான் சத்தியம் பண்ணது உண்மை தான், ஆனால் வந்து என்னுடைய பையனை வந்து நலமாக்காகத்தான் நான் பண்ணேன், ஆனால் நீ வந்து இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, அம்மா நீங்கள் வந்து எங்கும் போக தேவையில்ல, யாரையும் வந்து மீட் பண்ண தேவையில்ல, யாராக இருந்தாலும் இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். இதோடு வந்து இந்த எபிசோடு முடியுது. என்னோடய எக்ஸ்பிரேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் நான் மேற்கொண்டு அதிக எஃபெக்டோடு வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ், தேங்க்யூ டு வாட்சிங். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் மக்களே, மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 3 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து உங்களுக்கு எந்த வேலையும் இங்கே இல்லை, தயவு செய்து நீங்கள் இங்கிறது போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவள் என்ன சொல்லுவான்னா, மேடம் கொடுத்த ஆர்டரை தான் நான் ஃபாலோ பண்ணி இங்கே வந்திருக்கேன், ஆனால் நீ இப்படி பேசுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போகிறப்போ, அம்மா நீங்கள் இங்கேயே இருங்க, யார் இருந்தாலும் என்னை வந்து இங்கே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, உன்னை வந்து மாஸ்டர்னு சொல்லிட்டு கூப்பிட சொல்கிறியா, உண்மையிலேயே வந்து நீ உன்னை மாஸ்டர் நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதுக்கு அவங்க அம்மா வந்து நாக்கை அடக்கி பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, என்ன பெரிய லேடி, நீ எங்கள் மேடத்துக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸை வந்து மீறிட்ட, உன்னை வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதவு கிட்ட போயிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவா. 2 பேர் வந்து கோபமாக வந்து வருவாங்க. சடனாக நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அவனுடைய ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி நீட்டுவான். உங்களில் யாராச்சும் ஒருத்தனுக்கு தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவை வந்து தொட்டு பாருங்கடா அப்படின்னு சொல்கிறப்போ, யூஸ்லெஸ்ஸான மனிதர்களே, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடத்துடைய கட்டளையை பற்றி தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, அவனை போயிட்டு இந்த ஏதாச்சும் பண்ணி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்கிறப்போ, மாஸ்டர் சான் நீங்கள் வந்து எப்படியாச்சுன்னா உங்கள் அம்மாவை வந்து எங்கள் கூட வந்து அனுப்பிச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்போ, சாவு மேலே பயம் இல்லைன்னா எங்கள் அம்மா மேலே கை வைங்கடா, நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களை வந்து கை வேலை கால் வேற தனித்தனியாக பிரித்து போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து, நீ மட்டும் வந்து ஒழுங்காக இருந்தலன்னா நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். இந்த குயின் ஃபேமிலியிலேருந்து வந்த லேடி இப்போ ஒரு குயின் ஃபேமிலியில் ஒரு வேலைக்காரி தான், ஆனால் இவள் வந்து குயின் ஃபேமிலியில் வந்து ஒரு ஆள். இவள் வந்து பார்த்தோன்னா இவளால் பெரிய பிரச்சனை வரும், இவளை வந்து வெளியேற்ற முடியாதுன்னு சொல்கிறப்போ, யாரை வந்து வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வந்து ஒரு லேடியோ ஒரு ஜென்னோ வந்து உள்ளே வருவாங்க. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து முட்டி போட்டுக்கிட்டு, இந்த ஒரு சின்ன பிரச்சனையை கூட உன்னால் சமாளிக்க முடியாதா, இதுக்கு அவன் அமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் முட்டி போட்டு உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் எழுந்திருப்பாள். உடனே கூட வந்த ஜென், லேடி சோச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம எப்படி பார்த்தோமோ அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே அந்த லேடி தான் சொல்லுவாங்க, இன்னும் அன்எக்ஸ்பெக்டட், இப்போ இத்தனை வருஷமாக வந்து சுயநினைவு இல்லாத என் மருமகன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக எழுந்து நின்று இருக்கானே, அது இல்லாமல் ஸ்வாடை பிடிக்கிற அளவுக்கு திறமையும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேடி கேட்பா. இந்த சென்னருக்கு வந்து 16 வயசு ஆகுது, ஆனாலும் வந்து இவன் பிளட் லைனை வந்து அவேக்கன் பண்ணல, இது வந்து குயின் ஃபேமிலிக்கு வந்து வெக்கக்கேடான விஷயம். அது மட்டும் இல்லை, இவனை வந்து அகாடமியில் சேர்த்து விட்டு அவன் போய் அங்கே அரட்டை அடித்து என்னுடைய பேரையும் வந்து கெடுத்து வச்சுருக்கான். குயின் ஃபேமிலியுடைய ரூல்ஸ் பிரகாரம் இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு கேட்குறப்போ
வந்து இது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து தவறை பற்றி பேசுகிறீங்களா? குயின் ஃபேமிலிக்கு கூட வந்து ஒரு ஆளு கூட வந்து ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டு தகாத முறையில் வந்து அவங்க கூட வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து இதை பற்றி பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்க என்ன நினச்சிவான், நான் வந்து இங்கே என்ன வேலைக்காக வந்தேன், ஆனால் இவன் ஏன் நம்மளை வந்து இப்படியே இது பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லுவார். அதை கேட்டுட்டு அந்த லேடி மிரண்டு போய் இவனுக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருக்கீங்க, உங்கள் தப்புக்கு வந்து குயின் ஃபேமிலிக்கு மூலயமா வந்து தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நீ வந்து தரங்கட்ட முறையில் வந்து இந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டு நீ எங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறேன்னு சொல்கிறியா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறப்போ பக்கத்தில் இருக்கவங்க வந்து பார்த்து நீ வந்து அதிகமாக பேசிட்ட, இவனை வந்து எனக்காக பிடிங்க அப்படின்னு சொல்கிறப்போ என்னை மீறி என் பையன் மேலே வந்து நீங்கள் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா முன்னாடி நிற்பாங்க. சடனாக நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்வாட் எடுத்து வந்து ஒரு ஸ்லாஷ் பண்ணுவான். ஸ்லாஷ் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து அதிர்ச்சியாக பார்ப்பாங்க. அந்த ஆளை வந்து அப்படியே முட்டி போட்டு நிற்பான். ஏய் சான், நீ எப்படி ஒரு ஆளை வந்து கொல்லலாம், நீ வந்து குடும்ப விதிகளின் படி வந்து உனக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், இவனை பிடிங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒருத்தர் வந்து சோடு எடுத்து நீட்டுவார். டேன்வான் மைன்லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9th லெவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் ரிலைமில் வந்து இருக்காங்க. அவங்களாம் வந்து இவன் எப்படி சமாளிப்பான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு நின்றுருக்கப்போ அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து வேகமாக வருவார். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா தன்னுடைய கையில் வச்ச ஸ்வாடை வச்சு ஒரே ஒரு மூவ் தான் பண்ணுவான். மூளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாடை வந்து அப்படியே தடுத்து நிறுத்துவான். இதோடு வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸா. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்சிங். வணக்கம் மக்களே, மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 4 தான் வந்து பார்க்க போகிறேன். எபிசோடு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த லேடி தான் வந்து குயின் ஷான், நீ வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து 2 பேரை வந்து இது பண்ணி அட்டாக் பண்ணிட்ட, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப விதிகளின்படி உனக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்து உனக்கு வந்து சரியான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வந்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கத்திக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து தன்னுடைய ஸ்வாடை வந்து ஓப்பன் பண்ணி, குயின் ஷான், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவோ ஃபிங்க்கு வந்து இப்போ உத்தரவை வந்து நிறைவேற்றலைன்னா அவங்க வந்து என்னை தண்டனை கொடுப்பாங்க, அதனால் அவங்க உத்தரவை வந்து நிறைவேற்றத்துக்காக நான் அவங்க கூட வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஸ்வாட் எடுத்து எகிரி அட்டாக் பண்ணுறப்போ நம்ம குயின் ஷான் என்ன பண்ணுவான்னா அந்த அட்டாக்கை வந்து டாச் பண்ணி அவரை வந்து அப்படியே பின்னாடி தள்ளுவான். பின்னாடி தள்ளதுக்கப்புறம் அவர் வந்து கை உதறலத்துக்கும் அந்த உதரில் வந்து அவர் நிறுத்தத்துக்காட்டியும் குயின் ஷான் என்ன பண்ணுவான்னா சடனாக ஸ்வாட் எடுத்து நிறுத்தி என்னுடைய ஸ்வாடர் வந்து பார்த்தோன்னா அவர் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ குயின் ஷான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா கத்துவாங்க. ஒரு ஸ்லாஷ் அடிக்கிறப்போ அவருடைய ஃபேண்ட் வந்து கலந்து கீழே விழுந்துடும். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாவோ ஃபிங் கேட்குறப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்து திரும்பி, அம்மா என்னுடைய லெவல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே அந்த ஜாவோ ஃபிங் தான் வந்து பேசுவா, உன்னை வந்து நான் கடைசியாக ஒரு முறை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா ஒரு டீ கப்பை வந்து எடுத்து அந்த சோடாலே வந்து எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு வந்து ஒரு ஸ்லாஷ் பண்ணுவான். அது ஒரு துண்டாக உடஞ்சி அப்படியே கீழே விழும். கீழே விழுந்ததுக்கப்புறம் வந்து எதிர் இருக்க வந்து பார்த்துட்டு, இதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட யாராச்சும் நான் தவறுதலாக நடந்துக்கிட்டீங்க, இந்த பவுலுக்கு நடந்த கதை தான் அப்படின்னு சொல்கிறப்போ கூட வந்து அவன் என்ன பண்ணுவான்னா அதை வந்து பார்த்துட்டு, மிஸ் ஜாவோ இங்கே என்ன நடக்குது, இங்கே ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ மிஸ்டர் குயின் இந்த இதுவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து கோவப்பட்டு வெளியே இருந்து ஒரு மாஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அழைப்பா. இதுவுக்கு பின்னாடி நின்னது போதும், வந்து இந்த பையனுக்கு வந்து தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு மாஸ்டர் வந்து வெளியே வருவார். வெளியே வந்து நம்ம குயின் ஷானுக்கு வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8th லெவலில் வந்து இருக்கார். நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் தான், ஆனால் இவர் வந்து ஒரு மாஸ்டரு,
இவரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கையாளுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம குயின் ஷானை வந்து நினச்சிக்கிட்டே வந்து அவரு சொல்லுவார், நீ வந்து ஒழுங்கு மரியாதையாக ஜாவோ ஃபிங் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு வந்து உன்னுடைய ஸ்வாடை கீழே வந்து போட்டுட்டு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, உங்களுடைய திறமையை வச்சு தான் நான் வந்து ஸ்வாடை கீழே போடாத வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குயின் ஷான் சொல்லும்போது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக அட்டாக்கை வந்து தடங்கிடுவார். நம்ம குயின் ஷான் வந்து அட்டாக் பண்ணுறப்போ அந்த கத்தியை வந்து தடுத்து நிறுத்தி அவர் என்ன பண்ணுவார்னா அடிக்க போகிறப்போ சடனாக வந்து எல்லாத்தையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குரல் கேட்கும். அப்போ தான் ஒருத்தர் ஹாயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவரை வந்து பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து குனிஞ்சு நிற்கிறப்போ, ஹாயான் நீங்கள் வந்து கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துட்டீங்க. இந்த லிட்டில் ராஸ்கல் வந்து 2 கார்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாத மிஸ்டர் குயினை வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தியிருக்கான். இதெல்லாம் நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, என்ன ப்ராப்ளமா? இது எல்லாத்துக்கும் வந்து ப்ராப்ளத்துக்கு நீ தான் காரணமாக இருக்கும். குயின் ஃபேமிலியில் வந்து விதிமுறைகளை வந்து யார் மீறினதுங்கிறத வந்து உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குயின் ஃபேமிலியில் இருக்கவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து என்னுடைய சிஸ்டரை வந்து நீ சந்திக்க வச்சிருக்க. இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஆளை வந்து பார்த்து, மிஸ்டர் குயின், எங்களுடைய ஃபேமிலியில் இருக்க டிசிப்ளினை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என்னுடைய சிஸ்டரை வந்து நீங்கள் சந்திக்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, அவங்க தான் ஃபேமிலியிலே இல்லையே, குயின் ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அவர் வந்து கோபமாக வந்து, டேய் என்னுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்குது. கண்டவன்லாம் என்னுடைய ஃபேமிலியில் வந்து இந்த மாதிரி வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் வந்து சில வணிக ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 2 பேரும் நட்பு ரீதியாக வந்து இது நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து அவரு கோவப்பட்டு, இங்கே நடந்த எல்லாத்தையும் வந்து எதையும் நான் வந்து மறக்க மாட்டேன். இந்த நாளுக்கு வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குயின் ஃபேமிலியை சேர்ந்தவர் வந்து அப்படியே போயிட்டே இருப்பார். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் நீ தான். இங்கே என்ன பண்ணுற? சீக்கிரமாக வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து திரும்பி இவங்கள வந்து வழி அனுப்பிச்சிட்டு அப்படியே திரும்பி நம்ம குயின் ஷானை வந்து பார்த்துட்டு அவன் கீழே போட்டு இருந்த கத்தியை வந்து அவர் எடுப்பார். எடுத்துகிட்டு வந்து அந்த கத்தியை எடுத்து போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க அம்மா வந்து அந்த ஸ்வாடை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உரையில் வந்து வைப்பாங்க. இதோடு வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. வேறு ஒரு எபிசோடோடு வந்து சந்திக்கிறேன். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா 15 எபிசோடுக்கு மேலே தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் காய்ஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.